ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தளவோட வாட்டர் ப்ரூஃபிங். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அதை பார்த்துருக்கோம். இந்த வீட்டில் நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப பழைய தளவோடு, ரொம்ப பல வருஷமாச்சு. அந்த தளவோடு என்னாச்சு அப்படின்னா அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லூஸ் பார்ட்டிகல்ஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா தண்ணி டேரெக்டாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. இது வந்து கீழே ஒரு கட்டக்குத்தின வீடுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு முன்னக்கூட்டி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னக்கூட்டி பண்ண ஒரு வீடு. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாசி பிடிச்சி அதிகமாக இருந்தது. ஸோ தளவோட்டில் பாசி பிடிச்சிருந்துச்சா என்ன செய்யலாம், அதை எப்படி நம்ம வந்து வெளியில் வந்து காமிக்காமல் ஒரு அழகாகவும் காமிக்கணும், அதுலேருந்து தண்ணி கீழே இறங்காமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த மொட்டை மாடி. இந்த டெரஸில் ஒவ்வொரு தளவோடுமே வந்து நிறைய பாசி பிடிச்சி போய் இருக்குது, நிறைய கிராக்ஸ் கிடக்குது, டேமேஜஸ் ஏரியாவும் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியராக வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய ஒரு கிராக்கே கிடக்குது. இந்த கிராக் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் டெப்த்தாக வந்து போகுது. ஸோ இதையும் நம்ம வந்து பேக் பண்ணணும். கீழே எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து போஸ்கோசம் 470 வச்சு நம்ம வந்து உள்ளே வந்து பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த கிராக்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணணும். இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பில்டிங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த தளவோட்டில் சைடில் இருக்கிற அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் லூஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். நிறைய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபுல் ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாசி எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு டஸ்ட் விடாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். கிராக்ஸுக்கு உள்ளே இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லா டஸ்ட்டையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது, கரைகள் எதுவும் இருக்காது, சிமெண்ட் கரை இருக்காது, வேறு எதுவும் தூசிகள் எதுவும் இருக்காது. லூஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் இதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு க்ளீனாக ஒரு சர்ஃபேஸ் வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா போஸ்கோக்ரீட் அப்படிங்கிறது பாலிமர் லேட்டெக்ஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம சிமெண்டோட மிக்ஸ் பண்ணி மணலையும் மிக்ஸ் பண்ணி தேவையான இடத்துல ஃபுல்லாமே நம்ம வந்து பேட்ச் ஒர்க் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் கோட்டே வந்து ப்ரைமர் கோட்டே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. அதுபோக நிறைய அந்த கிராக் இருந்தது இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து ஃபுல்லாமே நம்மளோட பாலிமர் கண்டென்ட்டை வச்சு போஸ்கோக்ரீட்டை வச்சு ஃபுல்லாமே வந்து சிமெண்ட்டை வச்சு உள்ளே பம்ப் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் ப்ரைமர் கோட்டு. ஒயிட் சிமெண்ட்டோட போஸ்கோசம் 475 மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைமர் கோட் வந்து கொடுக்குறோம். இதுதான் வந்து பாண்டிங் இருக்கும். நம்ம செகண்ட் கோட் கொடுக்கும்போதும் எலாஸ்டிக் கோட் கொடுக்கும்போதும் அது வந்து இந்த தளவோட செட் ஆகணும், பாண்டிங் ஆகணும். அதுக்கு வந்து இதுதான் வந்து ப்ரைமர் கோட்டு. ஸோ இப்போ செகண்ட் கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், எலாஸ்டிக் கோட். இது நல்ல ஒரு சூப்பராக வந்து ஒரு லுக்கும் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கோட். இதே மாதிரி எல்லா சன்ஷேடும் வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து ப்ரைமர் கோட் அடித்து செகண்ட் கோட்டை நம்ம கொடுத்துருக்கோம். சைடில் ஃபுல்லாக பார்டர் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இது மட்டும் பத்தாது, இதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ரிலேட்டடாக நமக்கு வந்து நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்ம அடுத்த கோட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து தேர்ட் கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேம் அதே எலாஸ்டிக் கோட்டை நல்ல திக்கான மெட்டீரியலை வச்சு சாலிட் கண்டென்ட் அதிகமாக வச்சு நம்ம வந்து கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. டோட்டலாக ஃபுல்லாமே ஒரு சூப்பராக ஒரு டெரஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இது அழகுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கும் வந்து இதாகிடுச்சு. ஒரு வாட்டர் லீக்கேஜ் கூட இல்லாமல் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இந்த சாதாரண தளவோடையும் ரொம்ப நாள்பட்ட தளவோடையும் சரி, ஒரு தரமான தளவோட வந்து இது மூலமாக நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம். பில்டிங்கோட லைஃப்பை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி தரமான பொருள் வாங்குறத விட அந்த அந்த பொருளை வச்சு எப்படி தரமான வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். இப்படி தான் வந்து வாட்டர் லீக்கேஜ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணோம். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக வந்து மாறிடுச்சு. இதில் நம்ம என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா தளவோடு மட்டும் இல்லை, மொட்டை மாடி மட்டும் இல்லை, சைடில் இருக்கிற சன்ஷேடு முதல் கூட எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். இதை ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7 அடிக்கு வந்து நம்ம ஒரு பெல்ட் மாதிரி ஒரு காங்கிரீட் ஒன்று போடுவோம். அதில் இருந்தால் நம்ம வந்து ஸ்லாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம். எதுக்கு நம்ம சன்ஷேடு வந்து பண்ணி விடுவோம். ஸோ இதில் வந்து விழுகிற தண்ணியும் சரி உள்ளே வந்து காங்கிரீட்டில் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்லோப் ஆகிக்கிட்டு வந்து சாய் ஓடு மாதிரி நம்ம வந்து இப்போ தான் வந்து அந்த மாதிரி
இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உள்ளே வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து போகாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் பண்ணணும். மேலே தளவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்ட் அந்த வால் இருக்குது இல்லையா, அந்த வால்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய கிராக்கர் இருந்துச்சு. அது நிறைய டெப்த்தாக வந்து உள்ளே வந்து ஆழமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து நம்மளோட வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விடை வந்து நம்ம வந்து சிமெண்டோட மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து பம்ப் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா உள்ளே எங்கெங்கெல்லாம் கிராக் கிடக்குதோ கேப் கிடக்குதோ அது எல்லாத்தையும் இது உள்ளே போய் வந்து ஃபுல் ஆகிக்கணும். அப்படி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாலாக வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து நம்ம அதையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக ஒரு பழைய விட ரொம்ப பழைய தளவோட வந்து ஒரு தரமான தளவோடாக வந்து நம்ம வந்து மாற்றிருக்கிறோம், ரொம்ப அழகாகவும் மாற்றிருக்கிறோம். எனிவே இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகேஷன் ஒர்க்கு வந்து கண்டிப்பாக வந்து வரிசையாக நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் வேறு என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, பில்டிங் ரிலேட்டடாக என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். டேரெக்டாக கூட கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த டவுட்ஸ்னாலும் சரி உங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்ணுறோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் தேவை அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற டீலர் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த டீலர்கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நாங்கள் வந்து கன்வே பண்ணிடுவோம். வேறு எதுவும் வீடியோ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச்.